ஆனா இன்னொரு பக்கம் நாட்டையே பாழ்படுத்தின பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி வராரு, அதான் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையே தவிர அவருக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது, அரசை நடத்தவும் முடியாது. ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரிச்சு தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமிய தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிக்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு சொல்றேன், இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க. இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்தியா கூட்டணி ஆதரிப்போம். நாடும் நமதே, 40 நமதே.